ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன். எனக்கு இப்போ 13 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு 13 ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது. என்னைய ரொம்ப மோட்டிவேட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் குடுக்குது. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. அண்ட் என்னோட வீடியோவ கிளிக் பண்ணி பார்க்குற வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. என்ன சப்போர்ட் பண்ணி நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றீங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தட். ஸோ இன்னைக்கு வந்து விளாக்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சனோட டீப் கிளீனிங் தான். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோல இருந்து யாரும் ரொம்ப அழுக்கா இருக்கு அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. அம்மா வந்து ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப கிளீனா மெயின்டெயின் பண்ணுவாங்க. கிச்சன், வீடு எல்லாமே ரொம்ப ரொம்ப கிளீனா மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஸோ அம்மாக்கு வந்து பேக் பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. அப்பத்துலேருந்து அவங்களால முடியல. எப்போவாச்சும் முடியிற அளவுக்கு அவங்க கிளீன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் படிக்கிறதுக்குன்னு வீட்ல தானே இருக்கிறேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒண்ணு ஒண்ணா நம்ம வந்து கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதில வந்து முக்காவாசி பொங்கல் டைம்லயே கிளீன் பண்ணி முடிச்சுட்டோம். கிச்சன் மட்டும் மிச்சம் இருந்தது. அதுதான் இப்போ கிளீன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் டேயே நாங்க வந்து ஃபுல்லா கிச்சன்லாம் கழுவி விட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன வேணும், வேணான்னு பார்த்து எடுத்து வச்சாச்சு. ஸோ தென் நம்ம வந்து நெக்ஸ்ட் டே காலையில எந்திரிச்சோனே எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன் நானு. அப்பாவும், தம்பியும் வேலைக்கு போனதுக்கப்புறம் இருக்க எல்லாத்தையும் கழுவி வச்சதுக்கப்புறமா, அந்த வெயில்ல நல்லா காஞ்சிருச்சு. ஸோ சைட் பை சைட்ல நம்ம வந்து கிச்சனையும் கிளீன் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு ரீஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. Under the boughs where the shadows play, the wind hums songs at the break of day. Whispering pines, secrets untold, carrying tales only the forest holds. Moonlight spills through the velvet dark, etching patterns, leaving its mark. The roots stretch deep, the earth's gentle sigh, a lullaby sung to the open sky. Oh, whispering pine, sing me your tune, caught in the rhythm of the stars அண்ட் இந்த கண்டெய்னர்ஸ்லாம் ஃப்ரீயா வந்த கண்டெய்னர் தான். எதுக்குன்னா ஏவிடியா, ஏவிகேவான்னு தெரில. அந்த காஃபி பிராண்ட்ல வந்து இந்த மாதிரி டப்பாஸ் வந்து ஃப்ரீயா தருவாங்க. என்னோட ஆச்சிக்கு வந்து இந்த டப்பா கலெக்ஷன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ டப்பா இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. எனக்கு தெரிஞ்சே ஒரு 10, 15 டப்பாக்கு மேல இருக்கும் இந்த ஏவிடி டப்பாவே. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டப்பாக்காக தான் இந்த காஃபி தூள் வாங்குறாங்களா? இல்ல உண்மையிலேயே இந்த காஃபி தூள் என் ஆச்சிக்கு பிடிச்சிருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்களுமே ஒரு 2 டூ 3 டூ 5 டைம்ஸ் கிட்ட வாங்கி பார்த்துருக்கோம். ஆனா நல்லாருக்கு. குறை சொல்லலாம் முடியாது. ஸோ எல்லா காஃபியும் ஒரே மாரி தான் இருக்கும். அண்ட் எண்ட் ஆஃப் த டே இந்த டப்பா நல்லாருக்குங்க. எனக்கு பிடிக்குங்க இந்த டப்பா. பார்த்தா ரொம்ப நீட்டா இருக்கிற மாரி ஃபீல் ஆகும். என்ன அந்த ஃப்ரீங்கிற ஸ்டிக்கர் மட்டும் பேக் சைடு செவரு பக்கம் திருப்பி வச்சிட்டிங்கன்னா, கண்டெய்னர் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். நெறைய ஸ்டிக்கர்ஸ் ஒட்டாம குடுத்துருக்கிறதுனாலயே நெறைய பேர் இந்த டப்பா வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சே நெறைய பேர் இந்த டப்பா வாங்குறாங்க. இந்த பிராண்ட் வாங்குறாங்க இந்த டப்பாக்காகவே. under the boughs where the shadows play. The wind hums songs at the break of day. Whispering pines, secrets untold, carrying tales only the forest holds. Moonlight spills
was the velvet dark, etching patterns, leaving its mark. The roots stretch deep, the earth's gentle sigh, a lullaby sung to the open sky. Oh, whispering pines, sing me your tune, caught in the rhythm of the stars and the moon. Teach me the language of rust and me. அண்ட் ஒன் மோர் திங், நான் இந்த கோலினோட ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன்ல, அது வந்து நீங்கள் பார்க்குற அளவுக்கு நான் நிறைய யூஸ் பண்ணுறேனா, இல்லை இப்படி தான் யூஸ் பண்ணணுமா, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் நிறையா யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு 2 ஸ்ப்ரே அடித்தாவே ஒரு ஷெல்ஃப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாமா, அந்த மாதிரி ஏதாச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். எங்கள் அம்மா வந்து நீ நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியுதுன்னு சொன்னாங்க. தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரீஃபில்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் அது இப்போ ப்ளேஸில் எடுத்து வச்சதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்து லெமன் ரைஸும் பட்டாணி அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு ஃப்ரையும் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிள் தான். நான் என்னென்ன யூஸ் பண்ணேன்னு உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் லெமன் ரைஸ் அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்டுட்டு இந்த டே இதோட முடிச்சுக்கலாம் விலாகை. நான் வந்து நைட்டுமே எடுத்திருந்தேன், பட் இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி கிச்சனுக்குள்ளேயே காமிக்கிற மாதிரி இருந்துச்சா, ரொம்ப போர் அடிச்சிடக்கூடாது, அதனால் நான் வந்து அதை கட் பண்ணிட்டேன், இதோட முடிச்சுக்கலான்னு. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இதில் ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட், ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஸோ யா, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.